ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்க்கலாங்களா? இன்றைக்கி ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய், 2 வெங்காயம், 2 தக்காளி அது எடுத்து வச்சுருக்கேன். கறி பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மட்டன். இது வந்து ஈரல், மண்ணீரல் சொல்லுவாங்கள்ல, அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன் கிரேவி பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இது எல்லாமே நம்ம அரைச்சிக்க போகிறோம். இது என்ன ஸ்பெஷல் பிரியாணின்னு பார்த்திங்கன்னா, பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா கொடுக்கும் போது பிரியாணி வந்து எல்லாமே எடுத்து வைப்பாங்க. இது வேணாம் அது வேணான்னு சொல்லிட்டு. இது என்னோடய ஸ்பெஷல் பிரியாணி. இது என்ன பேருன்னு தெரியல. இது என்னோடய ஸ்பெஷல் பிரியாணி. ஏன்னா அதெல்லாம் எடுத்து வைக்காத பிள்ளைங்க அப்படியே சாப்பிட்றதுக்காக நம்ம வந்து இது எல்லாத்தையும் அரைச்சி நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிறோம். ஸ்பைசஸ்லாம் காட்டினோம் பார்த்திங்களா, அந்த ஸ்பைசஸ்லாம் பார்த்திங்கன்னா தனியாக வந்து வறுத்து அரைச்சி வச்சுக்கணும். ட்ரையாக வந்து வறுத்து அரைச்சி வச்சுக்கணும். ட்ரையாக போட்டு தான் இப்போ பார்த்துருப்பீங்க. சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் அது எல்லாமே வறுத்துட்டு வெறும் பாத்திரத்தில் வறுத்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் அதே குக்கரில் கறி வேக வச்ச குக்கர்லேயே பார்த்திங்கன்னா ஆயில் சேர்த்துக்கலாம். நான் ஆயில் கம்மியாக சேர்த்துப்பேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கூட போடலாம். அந்த 4 பச்சை மிளகாய் போட்டேன் பார்த்திங்களா, இதுதான் அளவு. 1/2 கிலோ கறி எடுத்திருந்தேன். 1.5 டம்ளர் அரிசி. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ட்ரையாக வறுத்த எல்லா ஸ்பைசஸையும் நான் வந்து நல்லா பவுட்ராக்கி வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு ஸ்பூன் மட்டும் நான் அந்த ஹீட்டான ஆயிலில் போட்டுக்கினேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு. இது என்ன விஷயம்னா, நம்ம தான் அரைச்சிட்டோமே அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து அப்படியே சீக்கிரமாக வந்து எல்லாமே அரைஞ்சி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து போட்டுறக்கூடாது. இதில் வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கினா எந்த அளவு நல்லா வதக்குவோமோ அதே ஃபார்மேட் தான் இது. நம்ம அரைச்சிருந்தாலுமே நல்லா வதக்கணுங்க. இதை வந்து நீங்கள் ஹை ஸ்பீட்லலாம் வச்சிங்கன்னா தெறிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப அதிகமாக கொதித்து கீழே வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா சிம்லேயே வச்சு வதக்கி கிளறி விட்டு வதக்கினேன். பார்த்திங்கன்னா அந்த கலரே உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. இதில் எனக்காக பார்த்திங்கன்னா நான் தண்ணி கொஞ்சம் கூட வைப்பேன். எனக்கு பிரியாணி வந்து ரொம்ப உதிரியாக இருந்தால் எங்களுக்கு வீட்டில் பிடிக்காது. ஹோட்டல்லலாம் வரையாக இருக்குல்ல, அது பிடிக்காது. அதனால் நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் வைப்பேன். 1.5 டம்ளர் வீட்டு சாப்பாட்டு அரிசி, சிவாஞ்சி பிராண்ட் அரிசி தான் நான் வீட்டில் பண்ணுறது. அந்த அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுருந்தேன். கறி வேக வச்சுருந்தேன். கறி பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சத்தூள், வேறு எதுவும் போட்டு வேக வைக்கல. உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி மட்டும் கொஞ்சம் நசுக்கி போட்டு நான் வேக வச்சுருந்தேன். அந்த கறியை அதில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 1/2 எலுமிச்சப்பழம் மட்டும் இதில் புழிஞ்சிக்கலாம். இதில் பசங்க எடுத்து வைக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காதுங்க, அப்படியே சாப்பிட்ருவாங்க. ஒரு 1/2 எலுமிச்சப்பழம் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சோன்னா அரிசியை போட்டு 2 விசில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு இறக்குனோம்னா, உங்களுக்கு வேணும்னா தண்ணி கொஞ்சம் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு கொஞ்சம் குழைவாக இருக்கணும். குழம்பு நல்லா வெந்திருக்கணும். அப்படி இருந்தால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து தண்ணி எப்போவுமே இந்த வெரைட்டி ரைஸ்லாம் குக்கரில் பண்ணுற ரைஸ் எல்லாமே கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் வைப்பேன். அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் அப்படி பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் தனியாக மிதந்து தனியாக வந்திருக்கு பார்த்திங்களா. ஏன்னா கறியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொழுப்பு கறியாக இருந்தது. அதனால் நான் எண்ணெய் கம்மியாக விட்டேன். நீங்கள் லாஸ்ட்டில் விசில் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டாலும் ஓகே. நான் நெய்யும் சேர்த்துக்கல. பனி நேரம் வேறு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், டைஜஷன் ப்ராப்ளம். ஆனால் இந்த கொத்தமல்லி புதினாலாம் சேர்ந்துருக்கனால இந்த பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டைஜஷன் ப்ராப்ளம்லாம் எதுவுமே இருக்காது. எல்லாமே நம்ம அரைச்சி இதில் சேர்த்துருக்கோம். 2 விசில் வந்துடுச்சு. பார்க்கும் போதே தெரியும், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த சாப்பாடு. ஒரே ஒரு முறை மட்டும் இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ரைத்தா
ஈரல் கிரேவியோட பிரியாணி ரெடி. பாய்.